Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD3501 டீப் லேர்னிங் சப்ஜெக்டில் யூனிட் 4ல் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் கிரிட் சர்ச் அண்ட் ரேண்டம் சர்ச் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா யூனிட் 1, 2, 3, 4ல் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்குமே எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்ம அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க கிரிட் சர்ச்னா என்னென்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஹைப்பர் பேராமீட்டரை பற்றி லாஸ்ட் டாப்பிக்கில் ஃபுல்லாக பார்த்தோம். ஹைப்பர் பேராமீட்டர் அப்படின்னா என்ன? இட் இஸ் த மாடல் செட்டிங் செட் பிஃபோர் த ட்ரைனிங். ஓகேவா? மாடல் எப்படி ஒர்க் ஆகணும், அது எப்படி லேர்ன் பண்ணணும், அந்த என்ன பண்ணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம ட்ரைனிங்க்கு முன்னாடியே ப்ரீவியஸாக செட் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் ஹைப்பர் பேராமீட்டர் அப்படின்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள் லேர்னிங் ரேட், பேட்சோட சைஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் லேயர்ஸ் எவ்வளோ, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் முன்கூட்டியே என்ன பண்ணிடும் அப்படின்னா ட்ரைனிங்க்கு முன்னாடி செட் பண்ணிடும். பட் இந்த ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் வந்து பெஸ்ட் காம்பினேஷன் எது அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதில் முக்கியமாக 2 டெக்னிக் நம்ம டீப் லேர்னிங்கில் யூஸ் பண்ணுறோம். கிரிட் சர்ச் ஒன்று, ரேண்டம் சர்ச் ஒன்று. ஆல்ரெடி ஹைப்பர் பேராமீட்டர் பார்க்குறப்பே நான் இந்த ரெண்டுக்குமே அர்த்தம் சொல்லியிருந்தேன். கிரிட் சர்ச் அப்படின்னா என்ன? இட் இஸ் த சிஸ்டமேட்டிக் அண்ட் எக்ஸாஸ்டிவ் சர்ச். எக்ஸாஸ்டிவ் அப்படின்னாலே ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். தட் மீன்ஸ் எவ்ரி பாசிபிள் சொல்யூஷன், ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதில் என்னெல்லாம் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி ஒரு ஆன்சரை பெஸ்ட்டாக கொடுக்கறது கிரிட் சர்ச்சோட வேலை. ஸோ இட் இஸ் த சிஸ்டமேட்டிக் எக்ஸாஸ்டிவ் சர்ச் ஓவர் ஆல் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஹைப்பர் பேராமீட்டர் வேல்யூஸ் ஸ்பெசிஃபைட் இன் த கிரிட். ஒரு பர்டிகுலர் கிரிட்ல நிறைய வேல்யூஸ் கொடுத்துருக்கப்ப அதோட காம்பினேஷன்ஸ், எல்லா வகையான காம்பினேஷன்ஸையுமே டெஸ்ட் பண்ணி எல்லா காம்பினேஷன்ஸையும் பண்ணி உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அந்த காம்பினேஷன்ஸில் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குற காம்பினேஷன் எதுவோ அதை சூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கிரிட் சர்ச்சோடைய வேலை. ஸோ இட் ட்ரெயின்ஸ் த மாடல் ஃபார் எவ்ரி பாசிபிள் காம்பினேஷன் அண்ட் செலக்ட் ஆன் வித் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். தட் மீன்ஸ் ஹை அக்யூரசி, லோயஸ்ட் லாஸ். ஓகேவா? பர்ஃபெக்டாக இருக்கிற மேட்ச் எதுன்னு பார்த்து அதை எடுத்து கொடுக்கும். ஸோ இதில் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செலக்ட் ஹைப்பர் பேராமீட்டர். அது என்ன ஹைப்பர் பேராமீட்டர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணலாம். லேர்னிங் ரேட்டா, பேட்சோட சைஸா, ஆப்டிமைசரா, இதில் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணும். செகண்ட், ஜென்ரேட் த கிரிட் ஆஃப் ஆல் பாசிபிள். எல்லாத்துக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா கிரிட் மேட்சிங் வந்து போட்டுரும். ஓகேவா? எவ்வளோ லேர்னிங் ரேட் இருக்கணும், எவ்வளோ பேட்ச் சைஸ் இருக்கணும், எவ்வளோ ஆப்டிமைசர் இருக்கணும், இது எல்லாத்தையுமே கொடுத்துரும். அதில் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிடும். தென் ட்ரெயின் மாடல் ஃபார் எவ்ரி காம்பினேஷன். ஒவ்வொரு காம்பினேஷன்ஸுக்குமே அதை எடுத்து வச்சிருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மாடலை ட்ரெயின் பண்ணும். ட்ரெயின் பண்ணிட்டு ஃபைனலாக அதில் எது பெஸ்ட்டாக இருக்குது, அக்யூரசி எதில் கரெக்டாக இருக்குன்னு அதை சூஸ் பண்ணி எடுக்கும். இந்த ஸ்டெப்ஸை தான் கிரிட் சர்ச் வந்து ஃபாலோ பண்ணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டியூன் 2 பேராமீட்டர்ஸ். லேர்னிங் ரேட்டையும் பேட்ச் சைஸையும் வச்சு பண்ணணும் அப்படின்னா இந்த கிரிட்ல வந்து லேர்னிங் ரேட் ஃபுல்லாக எடுத்துக்குது, அதுக்கான பேட்ச் சைஸை எடுத்துக்குது, டோட்டல் காம்பினேஷன் எவ்வளோன்னு பார்க்குது, 6 மாடல்ஸ் வந்து ட்ரெயின் பண்ண முடியும்னு பார்க்குது. இந்த மாதிரி எல்லா காம்பினேஷன்ஸையும் ட்ரெயின் பண்ணி எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் எக்ஸாஸ்டிவ். தட் மீன்ஸ் வந்து வித்தின் த அந்த கிரிட்டுக்குள்ளே வந்து இருக்க எல்லா காம்பினேஷன்ஸையும் அது வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறனால அதில் பெஸ்ட் எதுவோ அதை சூஸ் பண்ணி கொடுக்குது. அதனால் ஃபைண்ட் த ஆப்டிமல் காம்பினேஷன் வித்தின் த கிரிட். தென் சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நம்மளால் சிம்பிளாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும். தென் ஒர்க் வெல் ஃபார் த ஸ்மால் சர்ச் ஸ்பேஸ். ஒரு குட்டி சர்ச் ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு விஷயத்தை பெஸ்ட்டான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னா நம்ம கிரிட் சர்ச் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100+ காம்பினேஷனை வந்து நம்ம ட்ரை பண்ணுறப்ப நமக்கு அதிகமான டைம் வந்து கன்சியூம் ஆகுது. ஸோ பெரிய டேட்டா செட்னா கிரிட் சர்ச் பண்ணாலும் ஒரு நாள் போனாலும் பத்தாது. ஓகேவா? அதனால என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக நடந்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் வேஸ்ட் ஆஃப் டைம் ஃபார் லார்ஜ் டேட்டா செட். பெரிய டேட்டா செட்டுக்கு நம்ம இந்த கிரிட் சர்ச் யூஸ் பண்ணோம்னா டோட்டலாகவே நமக்கு டைம் வேஸ்ட். ஓகேவா? நாட் சூட்டபிள் ஃபார் கண்டினியூவஸ் வேல்யூ. கண்டினியூஸாக வர வேல்யூக்கெல்லாம் கிரிட் சர்ச் வந்து ஃபிக்ஸே ஆகாது. ஓகேவா? இதுதான் டிஸ்அட்வான்டேஜ் இந்த கிரிட் சர்ச்சை பொறுத்தளவு. யூஸ் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வென் ஃபியூ பேராமீட்டர்ஸ். கம்மியான பேராமீட்டர், இப்போ லேர்னிங் ரேட்டு, பேட்ச் சைஸு, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேராமீட்டர்ஸை மட்டும் கொடுத்து அதுக்கு நீங்கள் வந்து போடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கிரிட் சர்ச் யூஸ் பண்ணலாம். தென் எல்லா வேல்யூஸும் நமக்கு தெளிவாக தெரிகிறப்ப நம்ம இந்த கிரிட் சர்ச் யூஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டேஷனல் ரிசோர்ஸஸ் அவைலபிள். தட் மீன்ஸ் கிளவுடு, ஜிபியூ கிளஸ்டர், இதெல்லாம் நமக்கு வந்து அதை கம்ப்யூட் பண்ணுறதுக்கு, கேல்குலேட் பண்ணுறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான நல்ல ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம இந்த கிரிட் சர்ச் எடுத்து ஒர்க் பண்ண வைக்கலாம். ஓகேவா? இதுதான் கிரிட் சர்ச்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ்
அட்வான்டேஜ், யூஸ் கேஸ். ஓகேவா, இது கிரிட் சர்ச்சுக்கு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் சர்ச். ஓகேவா, இதுவும் ஈஸி தான். ரேண்டம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், அதாவது ஒரு அங்க இங்கன்னு இல்லை, இதுதான் அப்படின்னு சொல்லாம ஏதோ கண்மூடித்தனமா ஒரு விஷயத்த ரேண்டமா சூஸ் பண்றது. ஓகேவா, அப்ப ப்ரீ டிஃபைன்டா இதை தான் நான் எடுக்க போறேன்னு இல்லாம எல்லா காம்பினேஷன்ஸையும் ட்ரை பண்ணாம இது ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி ரேண்டமாக சூஸ் பண்ணி நான் பண்ணுறதுக்கு பேர் ரேண்டம் சர்ச். ஓகே, ஸோ ரேண்டம் சர்ச் செலக்ட் ஹைப்பர் பேராமீட்டர் காம்பினேஷன் ரேண்டம்லி ஃப்ரம் த ப்ரீ டிஃபைன்ட் ரேஞ்சஸ் இன்ஸ்டெட் ஆஃப் செக்கிங் எவ்ரி பாசிபிலிட்டி. எல்லா பாசிபிலிட்டியும் செக் பண்ணாது, அதுக்கு ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒன்று எடுத்து செக் பண்ணும். இன்ஸ்டெட் த ஃபுல் கிரிட் இட் சூஸ் த ரேண்டம் வேல்யூ ஃபார் ஈச் எக்ஸ்பிரிமெண்ட். இதில் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிஃபைன் பேராமீட்டர் ரேஞ்ச். அந்த டிஃபைன் சர்ச் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருது பார்த்தீங்களா, என்ன சர்ச் ஸ்பேஸ் வேணும் அப்படின்றத அந்த ரேஞ்ச் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணிடும். அடுத்து ரேண்டம்லி சாம்பிள் ஹைப்பர் பேராமீட்டர். ரேண்டமா இப்போ ஒரு n காம்பினேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 10 ட்ரையல் தான் எனக்கு வேணும்னு ஏதாவது ஒரு 10 ட்ரையல்ன்றப்ப அந்த 100ல ஏதாவது 10 அதுவே சூஸ் பண்ணி எடுத்துக்கும். ஓகேவா, அடுத்து அந்த சூஸ் பண்ண அந்த விஷயத்த திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்னா ட்ரெயின் பண்ணி வச்சுக்கும். அதுல பெஸ்ட் காம்பினேஷன் எதுவோ அதை சூஸ் பண்ணும். இதுதான் ரேண்டம் சர்ச்சோட வேலை. ஓகேவா, எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, சர்ச் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் வந்து லேர்னிங் ரேட்டையும் பேட்ச் சைஸையும் எடுத்துக்குது. ஸோ அதை ரேண்டமா இத்தனை கொடுத்துருந்தாலும் அதில் அதுவாக ஏதாவது ரேண்டமாக 4 ட்ரையலை எடுத்துக்குது, சர்ச் பண்ணுது அந்த கிரிட்டை வச்சு. ஓகேவா, அதில் பெஸ்ட் எதுவோ அதை கொடுத்துரும் அந்த காம்பினேஷனை. இவ்வளோ தான் ரேண்டம் சர்ச்சுக்கும் கிரிட் சர்ச்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு போட்டாலே. இதற்கான அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டர் தென் கிரிட் சர்ச். கிரிட் சர்ச்சில் ஒரு கிரிட்டுக்குள்ளே இருக்க 100 ட்ரையல் காம்பினேஷன்ஸ் இருந்தால் 100யுமே நம்ம வந்து ட்ரையல் பார்த்து தான் நம்ம பெஸ்ட் சூஸ் பண்ணோம். அதுக்கு கிரிட்டுக்கு ரொம்பவே நேரம் தேவைப்பட்டுச்சு. பட் இங்கே வந்து நம்ம கம்மியாக தான், ஒன்லி ஃபியூ ரேண்டம் பாயிண்ட்ஸை தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். அதனால கிரிட்டை விட இது ஃபாஸ்ட் ரேண்டம் சர்ச். ஓகேவா, தென் வந்து பார்த்தோம்னா ஹை டைமென்ஷனல் சர்ச் ஸ்பேஸுக்கெல்லாம் வந்து நம்ம ஹைப்பர் பேராமீட்டர் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து இந்த ரேண்டம் சர்ச் சூஸ் பண்ணோம்னா நம்ம மாடலை சீக்கிரம் ட்ரெயின் பண்ண முடியும். தென் இருக்கிறதுல பெஸ்ட் வேல்யூ எது அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸ்டு கிரிட்டுக்குள்ள வந்து ஈஸியாக சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியுது. ஓகேவா, கண்டினியூவஸ் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ரேண்டம் சர்ச் யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ரேண்டம் சர்ச். தென் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நோ கேரண்டி ஆஃப் பெஸ்ட் காம்பினேஷன். இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் நான் எல்லா காம்பினேஷனையும் ட்ரை பண்ணி அதில் ஆப்டிமைஸ்டாக எது இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன்னா இதுதான் பெஸ்ட்டுன்னு என்னால் சொல்ல முடியும். நானே ஏதோ ஒன்று 100ல் ஒரு 10 தான் சூஸ் பண்ணி அதை தான் ட்ரையல் பார்க்குறேன். நான் ட்ரையல் பார்த்ததுல ஏதாவது ஒன்று பெஸ்ட்டாக இருக்கலாம். பட் நான் ட்ரையல் பார்க்காத இருக்க மிச்ச 90லே இருக்கிறதுல பெஸ்ட் ஒன் இருக்கலாம்ல. ஸோ என்னால் கம்பல்சரி இதுதான் பெஸ்ட் காம்பினேஷன்னு சொல்லவே முடியாது. தென் ரிசல்ட் வேரி ஈச் ரன். ஒவ்வொரு தடவை ரன் பண்ணுறப்பயுமே வேறு வேறு ரிசல்ட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ரேண்டமாக தான் ஒவ்வொன்றா சூஸ் பண்ணுறோம். அதனால் நமக்கு ஒவ்வொரு டைமுமே ஒவ்வொரு ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகேவா, இதுதான் மெயின் டிஸ்அட்வான்டேஜ். யூஸ் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர் பேராமீட்டர் ஸ்பேஸ் வந்து லார்ஜாக இருக்கிற இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணுவோம். கம்ப்யூட்டேஷனல் பட்ஜெட் வந்து லிமிட்டாக இருக்கிறப்ப யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் ஒரு வேலையை அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த ரேண்டம் சர்ச் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ காமனாக சொல்லணும்னா ஃபீச்சர்னு பார்த்திங்கன்னா கிரிட் சர்ச் வந்து எல்லா காம்பினேஷனையும் சூஸ் பண்ணும். ரேண்டம் சர்ச் வந்து ரேண்டமாக ஏதாவது 1-2 மட்டும் எடுத்துக்கும். ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா கிரிட் சர்ச் வந்து ஸ்லோவாக இருக்கும், ரேண்டம் சர்ச் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிரிட் சர்ச்சில் இருக்கிறதுலே பெஸ்ட் சொல்யூஷன் ஆப்டிமைஸ் சொல்யூஷன் கிடைக்கும். பட் ரேண்டம் சர்ச்சில் வந்து ஆப்டிமைஸ் சொல்யூஷன் கிடைக்காது. கண்டினியூஸ் வேல்யூக்கு வந்து கிரிட் சர்ச் வந்து நல்லா ஒர்க் ஆகாது, ரேண்டம் சர்ச் தான் ஒர்க் ஆகும். தென் ஸ்மால் சர்ச் ஸ்பேஸ் தான் எனக்கு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நான் கிரிட் சர்ச் யூஸ் பண்ணலாம். லார்ஜ் சர்ச் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நான் ரேண்டம் சர்ச் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, திஸ் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிரிட் சர்ச் அண்ட் ரேண்டம் சர்ச். ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ மறந்துடாமல் முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.